அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதா வேண்டாமா என ஓ பன்னீர்செல்வம் நாளை அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை செய்தியாளர்களை சந்திக்கும் போது அது குறித்த அறிவிப்பை ஓ பன்னீர்செல்வம் வெளியிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதா வேண்டாமா என ஓ பன்னீர்செல்வம் நாளை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்தும் அவரை சந்திக்க முடியாத நிலையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் நீடிப்பதா வேண்டாமா என்பது குறித்து நாளை செய்தியாளர்களிடம் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டும் அவருக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதா வேண்டாமா என்பது குறித்து நாளை செய்தியாளர்களிடத்தில் ஓ பன்னீர்செல்வம் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், மேல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுகவினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை செயல்படுத்தி வருகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தொடர்ச்சியாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த தேர்தலில் அவர் இருந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தற்போது அந்த கூட்டணியில் அவருக்கு சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருப்பது தெரிகிறது. ஏனால் அதிமுகவுடன் தான் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் இந்த தொண்டர் உரிமை மீட்பு குழுவை உருவாக்கி சட்ட போராட்டத்தில் நீதிமன்றம் அதே போல தேர்தல் ஆணையத்தில் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து அது ஒரு பக்கம் நடத்தி வருகிறது. ஆனால் அதிமுகவில் அவர் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படவில்லை. அதே நேரத்தில் தனக்கான உதவியை பாஜக செய்யும் என்பதையும் அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார். அதுவும் நடைபெறாமல் போனது. அண்மையில் கூட பிரதமரை சந்திப்பதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். அதுவும் கை கொடுக்காமல் போயிருக்கிறது. இதனால் அவருடன் இருப்பவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக அவருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் பாஜக கூட்டணியை பாஜகவை வெளிப்படையாகவே விமர்சித்திருந்தார். தற்போது என்ன செய்யலாம் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையை நாளைக்கே கொடுத்து இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அந்த ஆலோசனை நாளை அல்லது நாளை மறுநாள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2 நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் நடந்து அதற்காக அவர் இன்று மதுரையிலிருந்து ரயில் மூலமாக சென்னை வருகிறார். சென்னை வந்த பிறகாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பேசப்பட்டு செய்தியாளர்களை சந்தித்து ஒரு விளக்கத்தை கொடுத்து இதுல இருக்கிறோமா இல்லையா, இல்ல புது கூட்டணிக்கு போறாங்களா அப்படின்றதெல்லாம் பல்வேறு விளக்கங்கள் தேவைப்படுகிறது. இதற்கான ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவை அவர் எடுப்பாருன்னு எதிர்பார்க்க. சுபாஷ், நாளை ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திப்பார், அது குறித்த முடிவை வெளியிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக அதிமுக சார்பிலும் சரி அமமுக சார்பிலும் சரி வேறு என்ன முடிவுகளை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கலாம்? இது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நகர்வை ஏற்படுத்தும் என நம்பலாம்? ஓ பன்னீர்செல்வம் எந்த ஒரு நிபந்தனை இல்லாம நான் அதிமுக சேர்ந்துக்கிறேன் அப்படின்றத சொல்லும் பொழுது அப்போ இபிஎஸ்க்கு சொல்லும் பொழுது அது காலம் கடந்த செயல் என்பதையும் அவர் சொல்லி இருக்கிறாரு. அது பல செய்தியாளர் சந்திப்புலயே அதை பதிவு பண்ணிட்டே வர்றாரு. ஸோ அதிமுக இதுல ரூல் அவுட். இப்போ அவர் டிடிவி தினகரன் என்ன செய்ய போறாங்கன்றதுல அவருடைய முடிவை பொறுத்துதான் நம்ம பார்க்க வேண்டும். முதல்ல அவருடைய முடிவு எதுவாக இருக்க போகிறது என்று தெரியவில்லை. தொடர்ந்து இருக்கலாமா வேண்டாமா என்பது முடிவு செய்யணும். அப்படி வேணுமா வேணாமான்ற முடிவு செஞ்ச பிறகுதான் அதுல அடுத்த கட்டமான நகர்வுகள் என்னன்றது தெரியவில்லை.